விவசாயிகளுக்கு ஆண்களோ பெண்களோ FPO அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒன்னு பண்ணுங்க. அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல இருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு FPO அப்படிங்கிற ஒரு குழுமத்தை அமைங்க. நார்மலா கோஆபரேட்டிவா இருக்கலாம். ஆனா கோஆபரேட்டிவ்ல ஆதாயம் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே, அதனால இது வேற ஒரு விதமா பண்ணுங்கன்னு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பண்ணோம். இப்ப கடல்ல போறவரும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கும் போது அது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபிஷர்மேன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா கூட இன்னைக்கு பண்ணுங்க. பெண்கள், மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுமம் அமைச்சு அவங்களுக்கு அந்த குழுமத்துக்கு தேவையான பணம் கொடுங்க. அவங்க தொழில பண்ணிக்கிட்டோம், இல்ல இன்னும் கொஞ்சம் விவரமா பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முத்ரா லோன் ஸ்கீம்ல அவங்களையும் சேர்த்துக்கங்க. முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம், நார்மலா பேங்க்குக்கு போனா சரிங்க உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்கன்னு, இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்கம் இருக்கா, வளையல் இருக்குதா, அதை வைங்கன்னு. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல. அது பேங்க் ரூல், நம்ம அதை மாற்ற முடியாது. ஆனா மோடி ஐயா சொன்னார், நான் கேரண்டி கொடுக்கிறேன், தங்கமோ இல்ல நிலப்பட்டாவோ இல்ல அவங்க வீடுக்கு மன பேப்பரோ தேவையில்லை, அவங்களுக்கு PM முத்ரா ஸ்கீம்ல கூட கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கணும், கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு மோடி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தார். இன்னைக்கு நீங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன், மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா பேங்க்ல போய் நீங்க அதுக்கு தேவையான பத்திரம் பேப்பர் ஒன்றும் காட்ட வேணாம். நீங்க போய் எனக்கு நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்து போய் இந்த கிராமத்தில் இருக்காங்க, எங்களுக்கு லோன் வேணும், அந்த முத்ரா மூலமா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யார வேணாம், இங்க இருக்கிறவங்க தலைவங்க எல்லார் கையிலும் பேப்பர் கொடுங்க. ஏங்க நான் போன பேங்க்ல அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, பேங்க்குக்கு போன கொடுக்கல அப்படின்னா எனக்கு விவரம் கொடுங்க, எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்க நான் பாக்குறேன். இது ஒண்ணுங்க. இன்னொன்னு இதே மாதிரி திட்டம், இப்ப இங்க நீங்க கடலோரத்துல இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கிற மீனை பதம் பண்ணிட்ட பிறகு திருவான்மியூர் மார்க்கெட்ல போய் தெருவோரத்துல கடையை வச்சுட்டு இல்ல ஒரு தள்ளு வண்டியில நின்னுகிட்டு வியாபாரம் பண்றீங்க. உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வசதியோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. தெருவோரத்துல வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்கும் திருப்பவும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம அவங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க யாரோ ஒரு நடுவுல தரகர்கிட்டயோ இல்ல வட்டி கொடுக்கிற சேட்டுக்கிட்டயோ போய் நீங்க பணம் வாங்கிட்டு வரீங்களா? 100 ரூபாய் கொடுத்தா 90 ரூபாய் கையில கொடுப்பாங்க. 100 ரூபாய் கடன் வேணும்னா 90 ரூபாய் கையில வரும். ஆனா சாயங்காலம் போய் கொடுக்கும் போது திருப்பி 100 ரூபாய கொடுக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வட்டி ஆனாலும் போயிடும். அப்படியே நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்தணும்னு போறோம். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்கு தான் PM ஸ்வநிதி அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்துன்னு வந்தார். அந்த ஸ்வநிதி மூலமாக தெருவோரத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன பூ விற்கிறவங்களோ, மீன் விற்கிறவங்களோ, இட்லி கடை வச்சிருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுக்கு பேங்க் மூலமா செக்யூரிட்டி இல்லாம யாரும் கையெழுத்து போட வேண்டாம், நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன், இந்த அம்மா என் தெருவோரத்துல கடை வச்சிருக்கு, நான் இவங்களுக்கு லோன் கொடுங்க, நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன்னு கையெழுத்து தேவையில்லை. நீங்க போய் நின்னா உங்களுக்கு கிடைக்கும் லோன், உங்க பிசினஸ் நடத்துக்கங்க. இந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் மூலமாவே சலுகையாக கிடைக்குது. இதுவும் மீனவர்களுக்கு.